விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்ன வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்து நிக்கிற? என்ன அதுவும் பல்ல காட்டிக்கிட்டே? ஒன்றும் இல்லை, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக தான். என்னோட உயிரை எடுக்கிறது தானே உன்னோட வேலை. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? சபா, சும்மா பிடிச்ச கதையே பேசாத. என்ன, நான் கார் எடுத்துட்டு வரல, கார் சர்வீஸ் விட்டுருக்கேன். ஒரு எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல் வந்தேன். மகேஷ் தான் கொண்டு வந்து காலையில் ட்ராப் பண்ணான். ஸோ இப்போது வீட்டுக்கு போகணும். அதான் நீ கொஞ்சம் என்ன உன்னோட ஸ்கூட்டியில் ட்ராப் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்க பாரு, நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ உங்ககிட்ட கார் இல்லை, பைக் இல்லை, ஆனால் நீ வீட்டுக்கு போகணும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகணும், அதானே? ஆமாம், பின்ன எப்படி போகிறது? இங்கே பாரு, எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ இன்னைக்கு இதை சாதிச்சே தருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இது என் தலையெழுத்தை நினச்சி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சிக்கோ. மற்றபடி வேற எந்த எண்ணத்துலையும் உன்னை நான் கூட்டிகிட்டு போக விரும்பலை. சரி, நீ இதை தலையெழுத்து நினைச்சாலும் சரி, இல்லை நீ அப்படி தலையெழுத்து இல்லை நீ நினைச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் உன் தலையெழுத்து என் கூட தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதனால நான் உன் கூட வரேன். அட பாவீங்களா, டெய்லியும் 10 ரூபா மிச்சம் பண்ணிட்டு இருந்தனே, அதுக்கு இந்த ஆளை ஆப்படிச்சிட்டாரா? ஹாய் மகதி, என்ன இன்னும் நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல சார், இப்பதான் என்னோட ஒர்க் முடிஞ்சது, அதனால நான் கரெக்டான டைமுக்கு தான் சார் கிளம்பியிருக்கேன். நீங்க ஏன் சார் வீட்டுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அப்படியா, நான் இங்க உட்காந்துருக்கேன். அங்கதான் சார். ஏமா, இது என்னோட பிளேஸ்மா, அதனாலதான் நான் உட்காந்துருக்கேன். இல்ல சார், இவ்வளவு நாளா மேம் அது எனக்கு கொடுத்த பிளேஸ் சார். இங்க பாருங்க மகதி, உங்களுக்கு இந்த பைக்ல இடம் வேணுமா இல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள இடம் வேணுமா? எனக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் சார் இடம் வேணும். அப்போ கம்முனு ஷேர்ட்ட புடிச்சு போங்க மகதி. ஓ, காசு இல்லையா? அன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்தேன்ல, இன்னைக்கு 10 ரூபாய் தரட்டுமா? போறீங்களா? இல்ல சார், வேணாம், காசு இருக்கு, நானே போய்க்கிறேன் சார். நீங்க பார்த்து பத்திரமா போங்க, பார்த்து கேர்ஃபுல் சார். அப்பா பாரா, ஒரு இன்டர்ன் டாக்டர், அதுவும் என் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டர், என் மேல எவ்வளவு அக்கறை பாரு. சார் நிஜமா தான் சொல்றேன், பார்த்து பத்திரமா போங்க சார், நல்லா பிடிச்சுக்கோங்க. மேம் வேற இப்பெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க, நல்லா தான் ஓட்டுறாங்க, இருந்தாலும் சொல்றேன் பத்திரமா பிடிச்சுக்கோங்க சார். மகதி, அப்படியா? இங்க பாருங்க மகதி, இப்ப சொல்றேன், அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகமா தர போறேன். எதுக்கு சார் அதிகப்படுத்துறீங்க? இல்ல, நான் பார்த்து சேஃபா போகணும்னு சொல்லிட்டு நீயே புடிச்சிட்டு போங்கன்னு சொன்னியா, அதனாலதான். சரி, நான் புடிச்சுக்கிறேன். ஐயோ, சொந்த காசுல சூடி வச்சிட்டனே, என்ன இவர் இடுப்பு மேல கை வச்சிட்டு இப்படி ஜாம் மாதிரி ஒட்டி இருக்காரு. பாரு மகதி, இனிமே நீ என் மூஞ்சிலே முழிச்சிராத என்ன? அதான் உங்க சத்யன் டாக்டர், சீஃப் டாக்டர் இருக்கார்ல, அவர் தான் உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார்ல, அவர்கிட்டே போய் நில்லு. நாளைக்கு வந்து அபி மேம், அது மேம், இது மேம் வந்து நின்ன அப்படிதான் பாத்துக்கோ. வந்து ஏதாவது பண்ணு, உன் மண்டையை உடைச்சிருவேன் என்ன? மேடம், எனக்கு 2 நாள் காய்ச்சல் வந்துடும் மேடம், 2 நாள் எனக்கு லீவு மேடம், நான் வரேன் மேடம். இன்னும் உனக்கு 2 மணி நேரம் கூட லீவு கிடையாது. என் வாழ்க்கையில ஒளியேத்தி வச்ச தீபமே, போயிட்டு வரட்டுமா? டேய், அவ சொல்றேன்னு உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இப்போதைக்கு நீ இடுப்பு பிடிச்சிருக்க. ஏன் பிடிக்க கூடாதா? வேற எங்கடா பிடிக்கிறது? சேஃப்டி முக்கியம் இல்ல, அதனால இடுப்புல பிடிச்ச. வேற எங்கடா பிடிக்கிறது? சேஃப்டி முக்கியம் தான், அதுக்குன்னு நான் வண்டி ஓட்ட வேணாமா? இப்படி நீ இடுப்புல பிடிச்சிருந்தேனா நீ பாட்டுல ஓட்டு, இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் பாட்டுல உட்காந்துட்டு வரேன். எல்லாம் எத்தால எழுத்து.
அபி உன்னே வர்ற கொஞ்சம் பேசுறது. இங்கே பாரு, உன்னை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதே பெரிய விஷயம். அதுவும் என் வண்டியில் அலோவ் பண்ணி இதில் உன் கூட பேச்சுவார்த்தைலாம் நல்லா நடத்திட்டு வர முடியாது. அமைதியா வா. ஓ அப்படி. சரி சரி போ போ. நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக ஏனோ நீளும் தூரமே மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூருமே அச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும் இந்த இன்பம் துன்பம் எல்லாமே ஒன்றை சேரட்டும். என்ன சிரிக்கிற மாதிரி தெரியுது? அதெல்லாம் நீ பாக்குறோம் எவ்வளவுதான் நடிக்கிறீங்கன்னு. சரி அங்கக்குள்ள நிப்பாட்டு. ஏன் நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்றியா? அங்க நிப்பாட்டு. இப்போ இங்கே நிப்பாட்ட சொன்னேன். உங்கள் வீடு ஒன்று இங்கே இல்லைல்ல? ஆமா இங்க இல்லதான். நான் 2 தெருவு தள்ளி போகணும். நீ அங்கெல்லாம் வர வேணாம். நீ என்னைக்கு உரிமையோட அங்க வரணும்னு இருக்கோ அப்போ வந்தா போதும். அதுக்கு முன்னாடிலாம் நீ அங்க வர வேணாம். நீ உரிமையா வரும்போது மட்டும் என் வீட்டுக்கிட்ட வரல. அது வரைக்கும் உன்னை நான் அங்க கூட்டிட்டு போய் உன்னை சங்கடப்படுத்தி தேவையில்லாத மெமரிஸ்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. ஸோ இந்த இடத்துல நீ விட்டுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு பி, நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிற, என்ன நீ முடிவு பண்ணி வச்சிருக்க, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன ஏன் இப்ப வரைக்குமே நீ எதுக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனங்கிற ரீசனே தெரியாம தான் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன். இப்ப வரைக்குமே எனக்கு அது தெரியல. மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். இங்க கஷ்டம் இல்லாமல யாரும் வாழ்றது கிடையாது. ஆனா அவன் கஷ்டப்படுறான், ஒரு பிரச்சனை இருக்கானா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனா எதுக்கு இங்க நான் கஷ்டப்படுறேன், எதுக்கு தேவையில்லாம ஒண்டி கட்டியா தனியா வாழ்றேன்ட்டு கூட எந்த ஒரு ரீசனுமே தெரியாம வாழ்ற ஒரே மனுஷனா அது நான் மட்டும்தான். ஓகே இருக்கட்டும். ஆனா நீ என்னை விட்டுட்டு போன இந்த 14 வருஷத்துல நீ என் பக்கத்துல தான் இல்லையே தவிர என் மனசுக்குள்ள நீ தான் வாழ்ந்துட்டு இருக்க. நம்ம 2 பேரும் கல்யாண லைஃபை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னை விட்டுட்டு போன இந்த 14 வருஷத்துல உன்னை நான் கிஸ் பண்ணாததுனாலயோ இல்லை உன்னை நான் முழுசா எடுத்துக்காததுனாலயோ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைங்கிறது இல்லை என்ன. ஆனா மனசார நான் உன் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அந்த ஞாபகத்தை யாருனாலையும் அழிக்க முடியாது அபி. என் அபி கூடிய சீக்கிரமே என்கிட்ட வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி மெமரிஸ். இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த லவ் அண்ட் கேருக்கும் இதுக்கப்புறமா நீ கொடுப்பேன்னு நம்பிக்கையிலையும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த ஆனிவர்சரியை நான் உன் கூட செலிப்ரேட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாமே ஒரு சடனாக நடந்த காட் பிளான் மாதிரி தான் நடந்துச்சு. இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ இல்லையான்னு எனக்கு தெரில. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து உன் கை கோர்த்து நட போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஸோ இது எல்லாமே நடக்குன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ மீன் மறுபடியும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மை டியர் செல்ல பொண்டாட்டி. ஓய் பொண்டாட்டி, இங்க பாரு, பொண்டாட்டிங்கிற வார்த்தைய உன்னை மட்டும்தான் நான் கூப்பிடுவேன். அதே மாதிரி புருஷங்கிற வார்த்தைய என்னை மட்டும்தான் நீ கூப்பிடுவேன். என் அபியை என்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி என் அபிகிட்ட இருந்து என்னை யாருனாலையும் பிரிக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நீ நானும் தான் புருஷன் பொண்டாட்டி. எத்தனை ஜென்மம் ஆனாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. உனக்கு நான், எனக்கு நீ, இதை யாருனாலையும் மாத்த முடியாது. சோ ஐ லவ் யூ டி பொண்டாட்டி.
ஏன் சிரிக்கிறேன்? ஒருவேளை லவ் வந்துட்டா சிரிப்பு வருமோ? அடிக்கடி சத்தியன் சிரிச்சு கூட நான் பார்த்திருக்கேன். ஆமா, அவங்க கூட சொல்லுவான்ல, லவ்லாம் வந்துட்டா ஒழுங்கா சாப்பிட தோணாது, ஒழுங்கா தூங்க தோணாது, தன்னால சிரிக்க தோணும், தன்னால பேச தோணும். இப்ப எல்லாமே எனக்கும் வந்துருச்சு. என்ன பண்றது? பாலா போன காதல் நம்மளை போட்டு இப்படி பாலா படுத்துது. ஆனா இந்த லவ்ல ஹைலைட் சீன் என்ன தெரியுமா? நான் லவ் பண்ற பொண்ணுக்கு லவ் பண்ற பொண்ணே கவிதை எழுதி கொடுக்கறது தான். எங்க நடக்கும் இதெல்லாம்? அவளுக்கு ஏதாவது கொடுக்க போறேன்னு தெரியாம அவளும் உட்காந்து கவிதை எழுதிட்டு இருப்பா. நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பா. அப்படியே ரிப்பீட் அடிச்சு விட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடணும். ஐ லவ் யூன்னு சொன்னா அது மொக்கையா இருக்குமே. இப்படி சொன்னா நல்லாவா இருக்கும்? டேய் டேய், உனக்கு நிறைய அறிவு இருக்குடா கார்த்தி. நல்லா யோசிடா. இவ்வளவு வருஷமா நீ கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கு. இது இவ்வளவு பெரிய விஷயம். இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ற. இப்பெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணா அது சாணி அடிச்ச மாதிரி இருக்கும்டா. கொஞ்சமாவது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஏற்கனவே அவன் வேற ஆடுகாலி மாதிரி ஆடுவா. இந்த ப்ரப்போஸ்ல கூட ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ வாங்க லெட்டர் திருப்பி கொடுத்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஆடம்பரமாகவும் இருக்கக்கூடாது. ப்ரொபோசல் ரொம்ப நீட்டா இருக்கணும். நம்ம பண்ற ப்ரொபோசல் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி உடனே ஓகே ஐ லவ் யூ கார்த்திக் அப்படின்னு சொல்லிடணும் அவன். டேய், ஏட்ட கேன மாதிரி யோசிக்கிற? அது எப்படி ஐ லவ் யூ டு கார்த்திக்னு சொல்லுவா? நீ ப்ரப்போஸ் பண்ற பெரிய மன்மதன் இவரே. மூஞ்ச பார்த்தாலே ஃபர்ஸ்ட் யாருக்காவது லவ் வருமா? இருந்தாலும் நான் ஒரு ஆளகன் தான். என்ன பார்த்தாலே லவ் வரும் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணணுமோ? மொத்தத்துல நாளைக்கு சரிப்படி வாங்காம இருந்தா சரி. ஐயோ, இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. பேசாம சத்யனுக்கு ஃபோன் பண்ணி எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு கேட்டுடலாமா? ஆர்த்தி, என்னம்மா? என்னடா அப்பதே பசிக்குதுன்னு சொன்னல, உனக்காக தான் வேகமா நான் சமைச்சேன். அங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நீ சாப்பிடாம இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பசிக்குது நான் சொன்னேன். அடே, பசிக்குது நீ உயிரை வாங்கிட்டு என்னடா பசிக்குதுன்னு சொன்னேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, மறந்துட்டேம்மா. வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, எனக்கு பசிக்கலம்மா. எல்லாரும் சாப்பிடட்டும். கார்த்தி, என்னாச்சு உனக்கு? உன்ன பசிக்குதுன்னு இப்ப பசிக்கலங்கற? டேய், ஏதாவது பிரச்சனையாடா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பசிக்கிறவங்களுக்கு சோறு போடுமா. எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்கட்டுமா. எனக்கு இப்போதைக்கு பசிக்கலம்மா. பசிக்கும் போது நானே சாப்பிட்டுக்குவோம்மா. இல்லைன்னா சாப்பிடாம கூட தூங்குவோம்மா. கார்த்தி, என்னடா ஆச்சு? ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றியே. டேய், உடம்பு ஏதாவது சரியில்லையாடா? ஆமாமா, அதெல்லாம் இல்லம்மா. நல்லாதாம்மா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ போய் சாப்பாடு பரிமாறு போ. எல்லாரும் பசியில இருப்பாங்க. அதெல்லாம் உங்க அத்தை பாத்துக்கிடுவாங்க. எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, ஒன்ன சாப்பிட கூட்டு போலான்னு வந்து நீ என்னமோ ஒரு தினசா இருக்க. அது மா சொல்லட்டுமா? சொல்லு. நீயும் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, அதுக்கு ஓகே சொல்லலான் இருக்கமா. எந்த விஷயம்டா? அப்படி பார்த்தா நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்தை கேக்குறேன். அது எல்லாத்துக்குமே நீ ஓகே சொல்றியா என்ன? எந்த விஷயம்? அதாமா, இந்த கழுத்துல தாலிலாம் கட்டுவாங்க போட்டு கூட அது வீட்டுல விளக்கேத்துலமா, அந்த மாதிரி விஷயமா. டே கார்த்தி, கல்யாணம் பண்ணிக்கிறியா? கார்த்தி, நிஜமாவா? ஆமாமா, எனக்கும் வயசாயிட்டே போகுது, உனக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கும் போது அவன் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்போ சம்மதம் சொல்லிட்டான். இதை எப்படி விடக்கூடாது. உடனே அவர்கிட்ட பேசி அவர் தங்கச்சி கிட்ட சொல்லி பேச சொல்லணும். அப்படாதான் சுட்டோட சுட்டா ஜனனி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆமா, சொன்னி யோசிக்கிற? இல்லடா, என்னால நம்பவே முடியல. எந்த ஒரு விஷயத்த கூட உங்ககிட்ட இருந்து வாங்கிடலாம் தவிர இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து வாங்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல ஓகே சொல்லவே நினைச்சு பாக்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்பவே உங்க அப்பா போய் பேசுறேன். ஜாம் ஜாம் உங்க கல்யாணத்தை சூப்பரா நடத்துறோம். வரேன்டா. ஆமா, நில்லு மாமா, போகாத. என்னது பொண்ணு யாருன்னு கேட்காம இது பாட்டுல போகுது? சரி சரி, பொண்ணு யாருன்னு நம்மளே டிசைட் பண்ணல. நமக்கு சொந்தமாக இருக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கணும் வேற சொல்லிட்டோம். சரி, எப்படிதான் நாளைக்கு பொண்ணே நமக்கு சொந்தமாயிரும். அதுக்கப்புறம் இவதான் ஒன்பது மகன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். கார்த்தி, உனக்கு எங்கேயும் வச்சிருக்கடா. ஆரம்பத்துல மோதல்ல வந்து கடைசியா காதல கொண்டு வந்து விட்டுட்டாளே. இனியால அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா? அதெல்லாம் கிடையாது. எனக்குலாம் அந்த கருமாந்தரெல்லாம் வராது. உனக்கு என்ன தெரியாதா? வராதுதாம்மா. ஆனா உன் வயசை நம்ப முடியலையே. அதான் கொஞ்சம் இதா இருக்கு. அம்மா, எதுக்கு நோட்டு பேனா உட்காந்துருக்கேன் எனக்கு புரியல. உன்கிட்ட சொல்லல. அதான் அந்த எம்டி இருக்கான்ல,
கார்த்திக் அவனுக்கு ஏதோ லவ் லெட்டர் வேணுமா. ஓ லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சா? ஏய் நில்லடி, ஏன்டி நீ பாட்டுல அளந்துட்டே போற? அதெல்லாம் கிடையாது. லவ் லெட்டர் எழுதி கொடுன்னு சொன்னா, அதாவது நான் அவனை லவ் பண்ற மாதிரி எழுதி கொடுக்குன்னு சொல்லல. தலையும் புரியாம வாழும் புரியாம பேசாத வேண்டாம், எனக்கு புரியல. அவருக்கு லவ் லெட்டர் வேணா அவருக்கு நீ ஓன்ட் எழுதி கொடுக்கணும். சபா தப்பா சொல்லிட்டேன். ஒரு காதல் கவிதை வேணுமாம்மா, அதை என்ன எழுதி கொடுக்க சொன்னார். யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் போல, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கவிதை கேட்டான். சரி என்ன பண்ணுறது, பாவம் பார்த்து கவிதை தானே எழுதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதான் என்ன கவிதை எழுதுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ காதல் கவிதையா? உனக்கு அதெல்லாம் வருமா என்ன? கவிதை எழுதியா என்ன? கவிதை எழுதுறதுன்னா அவ்வளோ பெரிய இந்த விஷயமா? அதெல்லாம் கிடையாது. ஒரு மாலை தேனே பூ மாலைன்னு போட்டு கொடுப்போம், நம்ம போடுறது தான். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் பண்ண போறேன். அவனை என்னென்ன பண்ணியிருக்கான், அவனை இதுல நான் பழி வாங்கலான் இருக்கேன். இந்த கவிதையில கொஞ்சம் வேற மாதிரி எழுதி விட போறேன். ஏய் என்னடி சொல்ற? நாளைக்கு சம்பவத்தை மட்டும் பாரு. ஆனா அவன் லவ் பண்ற பொண்ணு பாவண்டி, கவிதையை படிச்சு பார்த்துட்டு காரி துப்பாம இருந்தா சரிதான். இப்பெல்லாம் பண்ணாதடி, அவதான் எல்லா தப்புக்கும் உங்ககிட்ட சாரி கேட்டார்ல, அவர் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காருன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற? அதெல்லாம் உனக்கு தெரியாது மோனி, நீ அமைதியாரு. நாளைக்கு நடக்க போற சீனை மட்டும் பாரு. ஐயோ அது நடிக்கும் போதே ஒரு கண்குள்ளா கட்சியா இருக்கு. என்னமோ சரிதான், எதுவும் தப்பாம முடியாம இருந்தா சரிதான். ஆனா ஒண்ணு, அவர் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ என்ன? சரி கொண்டா, என்ன கவிதை எழுதிருக்கேன்னு பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. ஆஹா அதெல்லாம் படிக்க வேணாம். நாளைக்கு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், படிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு ரியாக்ஷன் கொடுப்பால, அப்போ வந்து சொல்றேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. எழுது கவிதை எழுதுற நைட்டு ஃபுல்லாக கவிஞராட்ட உட்காராம சீக்கிரமா எழுதி முடிச்சுட்டு தூங்குற வழியை பாரு. அப்புறம் காலையில என்னால எந்திரிச்சிட்டு இருக்க முடியாது என்ன? சரி நீ வேலையை பார்த்து தூங்கு. பாவம் அந்த மனுஷன், அவரை கட்டிக்க போற பொண்ணை நினைச்சா இப்பவே எனக்கு அழுக்கலிக்கே வருது. அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ? போய் கவிதை எழுதுறதுக்கு ஆளை சூஸ் பண்ணிருக்காரு பத்தியா, அவரை சொல்லணும். ஏதேதோ இன்னும் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். என்ன சித்தி பேசணும் வர சொல்லிட்டு நீ பாட்டு அமைதியா உட்கார்ந்திருக்க? என்ன பேசணும்? நீ பேசணும்னு சொன்னனால இந்த டியூஷன் கூட போகாம வந்திருக்கேன். இன்பாவையும் பார்க்கல. ஓ நீ இன்னைக்கு ஃபுல்லாவே இன்பாவை பார்க்கவே இல்ல? நான் பார்க்கவே இல்லை சித்தி. பொய் சொல்லாதடி, என்ன உன் மூஞ்ச பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன நீ ஒன்றும் பொய் சொல்ல தேவையில்ல. நீ டியூஷன் போலங்கிறது உண்மைதான், இன்பாவை டியூஷன்ல வச்சு பார்க்கலங்கிறது உண்மைதான். ஆனா மெடிக்கல் காலேஜ் வந்ததானே? இல்ல சித்தி, அது பொய் சொல்லாதுன்னு சொன்ன குட்டி. ஓகேவா? மெடிக்கல் காலேஜுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், இன்பா கிட்ட பேசுனேன்னு எனக்கு தெரியும், என்ன சொல்லி ஃபீல் பண்ணி பேசுனேன்ற வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். சரி சித்தி நான் ஒத்துக்கிறேன். ஆமாம் இன்பாவை பார்த்தேன், என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணேன். உனக்கு நல்லாவே தெரியும், நான் மலேசியாவில் இருந்த வரைக்கும் 4 மனுஷங்களை பார்த்து பேசுனது கிடையாது. ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு, ஹாலிடேனா எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போக அம்மா, அவ்வளோதான். ஆனால் இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் மனுஷங்கன்னா எப்படி, அவங்க இப்படி தான் பழகுவாங்களா பேசுவாங்களா அப்படின்ற லெவலுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது எனக்கு இன்பா மட்டும்தான். அந்த விதத்தில் கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பாண்ட் கிரியேட் ஆனதும் இன்பா கிட்ட தான். அது என்ன பாண்ட் கூட எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் அவர்கிட்ட பேசுனேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்கள் எத்தனை பேர்ட்டு நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்களே ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. இன்பா கிட்ட போனாலும் கிடைக்காது தான், எனக்கு அது தெரியும். ஆனால் மனசுக்கு ஆறுதல் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது, அதனால தான் போகிறேன். உனக்கு என்னடி ஏஜ் ஆகுது? உன் ஏஜில் உனக்கு எதுக்கு இவ்வளோ டிப்ரெஷன்? எனக்கு புரியுது, உன்னோட வேதனை எனக்கு புரியுது. ஆனால் உன்னோட சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கேன். என்ன உனக்கு எப்படி எந்த விஷயமும் தெரியாதோ அதே மாதிரி தான் எனக்கு எதுவும் தெரியாது என்ன? ஆனால் ஒன்று குட்டி, உனக்கு லைஃப்பில் டிப்ரெஷன் இருக்குது அப்படின்றதுக்காக ஒருத்தர்கிட்ட ஆறுதல் தேடாத. உனக்கான ஆறுதல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது என்ன? இன்னொருத்தர்கிட்ட ஆறுதல் தேடுறதுல நான் தப்பு சொல்ல வரல, ஆனால் அவங்க அனுதாபப்படுற மாதிரியோ பரிதாபப்படுற மாதிரியோ நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இன்பா அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை, எனக்கு அது தெரியும். ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ குட்டி, என்ன லைஃபோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். அது தெரிஞ்சுட்டா நிம்மதிங்கிறதே நம்மக்கிட்ட இருக்காது என்ன? அதனால தான் அந்த விஷயம் தள்ளி தள்ளி போகுதுன்னே வச்சுக்கோ. தயவு செஞ்சு இன்னொரு தடவை ஃபீல் பண்ணி அப்படி போய் பேசாத. இன்பா நல்ல பையன்தான், உன் மனசை புரிஞ்சுக்குவான் தான். ஆனால் நீ இப்படிலாம் பேசும்போது கண்டிப்பாக இன்பாவுக்கு தேவையில்லாத டவுட்ஸ்லாம் வரும். அப்போது அப்படி நினைக்கும் போது இன்பா உன் அம்மாவை தானே தப்பாக நினைப்பாரு. அப்படி புரிஞ்சுக்கோ. இன்பா ஒரு 3வது மனுஷன் தான் குட்டி.
ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களையோ இல்லை நம்ம பெற்றவங்களையோ விட்டு கொடுக்க கூடாது. அவங்க மூணாவது மனுஷங்க, அதை மனசுல புரிஞ்சுக்கோ. புரியுதா? ஒரு நல்லதுக்கு மட்டும்தான் சித்தி சொல்லுவேன். சரி விடு, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலே வரேன். சரி, போய் ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட ஆறுதல் தேடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் இந்த அளவுக்கு மனசு வந்து போகிறதுக்கு காரணம் யாரு? என்னை பெற்றது தானே. நான் கேட்குற கேள்விக்கு அது ஏன் பதில் சொல்ல மாட்டேங்குது? அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் ஏன் மூணாவது மனுஷங்களை தேடி போகிறேன்? உங்ககிட்ட கேட்டாலும் எனக்கும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். பழகி போச்சு சித்தி, எனக்கு எல்லாமே பழகி போச்சு. ஆனால் ஒன்று சித்தி, என்ன கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பா என்கிட்ட வருவார். அப்போது அப்பாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன். அந்த வார்த்தைக்கு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா ஒரு நிமிஷம் கூட நான் அம்மா கிட்ட இருக்க மாட்டேன். நான் என் அப்பா கூட போயிடுவேன். கண்டிப்பாக என் அப்பா என்னை தேடி வருவார். அது எப்படி என் அப்பாவுக்கு நான் இருக்கிறது கூட தெரியாமலா இருக்கும்? கண்டிப்பாக தெரியும். இது ஒரு காரணத்துக்காக தான் என் அப்பா விலகி இருக்காரு. கண்டிப்பாக ஒரு நாள் என் அப்பா என்னை தேடி வருவார், நானும் அவர்கிட்ட போவேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எந்த அளவுக்கு என்ன பாசத்தை கொடுத்து அம்மா வளர்த்துருந்தாலும் ஒரு அப்பா இல்லாத வழி எப்படி தெரியுமா இருக்கு? அவர் இருக்க